ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் எங்களோட கிச்சனுக்காக நாங்கள் வாங்கின சிம்னியோட இன்ஸ்டாலேஷன் அண்டு டெமோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. நாங்கள் வாங்கின சிம்னியோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா இன்லஸா. இந்த பிராண்ட் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் இது வந்து ரீசனபிள் ரேட்டாகவும் இருந்தது. இதை நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். நியர்லி 10,000 கிட்ட வந்துச்சு. இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இந்த சிம்னியோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்டைலில் இருக்குது. ஒரு கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பர் போர்ஷன் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது. நம்ம சிம்னி வாங்கினோம் அப்படின்னா சைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எங்களோட சிம்னி சைஸ் பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் விச் இஸ் ஐடியல் ஃபார் 2 to 3 பர்னர் ஸ்டவ். இதில் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க மோட்டருக்கு. 2 இயர்ஸ் ஆன் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அவங்க கிளைம் பண்ணுற 2-3 விஷயம் நான் சொல்கிறேன். அவங்க மெயினாக கிளைம் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்குன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் பஃபல் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் ஆட்டோ க்ளீன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கும். அதாவது நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு எப்போ வரலாம் என்னன்ட்டு கேட்குறாங்க. இவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எங்கே பண்ணலாம் எல்லாமே எங்ககிட்ட ஐடியாஸ் எல்லாம் கேட்டுட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டவ்வுக்கும் சிம்னிக்கும் பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் கேப்பு பார்த்திங்கன்னா 65 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அண்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 75 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த பாக்ஸ் கூடயே ஒரு பைப் வந்துச்சு. அந்த பைப் எங்களுக்கு பத்தலை. அதாவது எங்களோட கிச்சனுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பைப்பு தேவைப்பட்டுச்சு. இதை நாங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே சிம்னிக்கு தேவையான ப்ரொவிஷன் எல்லாமே நாங்கள் வச்சிட்டோம். ஸோ தட் அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இன்ஸ்டால் பண்ணுறது. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, மாடுலர் கிச்சன் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே சிம்னியெல்லாம் செட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் கபோர்ட்ஸ் போட்டிங்கன்னா எங்கெல்லாம் மறைக்கணுமோ அங்கெல்லாம் போட்டு மறைச்சிக்கலாம். இது ஆப்ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. அதை இவங்க மோஷன் சென்சார்னு சொல்கிறாங்க. கிச்சனில் நம்ம சிம்னியை ஆன் பண்ணணும் அப்படின்னா கையை எடுத்துகிட்டு போகணும். கை க்ளீனாக இருக்காது, ஈரமாக இருக்கும். அப்போ இது கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே இது மோஷன் சென்சார் பவர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்குது. இந்த பைப் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்னியோடு வந்ததில்லை. இதை நாங்கள் தனியாக பே பண்ணி வாங்கினோம். இந்த பைப் ஃபுல்லாகவே நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பைப்பை மறைக்கிற மாதிரி நாங்கள் கபோர்ட்ஸ் போட்டுட்டோம். ஸோ வெளியில் தெரியாது. மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணுறவங்க தான் சிம்னிலாம் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பாத்திரத்துலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்காக ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும் கிச்சனில். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிம்னி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டன் இது. ஓகே. இது ஸ்பீடு ஸ்லோ பட்டன். இது ஸ்லோ 1. இது ஃபாஸ்ட்டு. நீங்கள் செட் பண்ணிட்டு போயிடலாம். டைமிங் எவ்வளோ ஆகும் டைமிங் செட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த டைம் செட் பண்ணிட்டு போயிட்டீங்க அந்த மாதிரி இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆட்டோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹீட் பட்டனை இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே உள்ளார ஆயில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளார எல்லாமே ஹீட் பண்ணி சென்சார் பண்ணி வெளியே கொட்டிடும். நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணாது. அந்த இடத்துல சென்சார் பண்ணாது. இதுதான் இது. நீங்கள் இப்போ ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணினா ஆனால் ஆஃப் ஆகாது. டைம் எடுத்துக்கும். 1-2 செகண்ட்ஸ் டைம் எடுத்து டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். நீங்கள் உடனே சடனாக ஆஃப் பண்ணால் இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரிவான்.